ஹாய், நான் உங்கள் ஜென்சி குருஜி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, யார் வீடு கட்டுவா அப்படின்னு பார்ப்போமா. ஸோ உங்கள் ஜாதகத்தில் லக்னம் அப்படின்றத என்னன்றதை பாருங்கள். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது லக்னம் அப்படின்னா ராசி அப்படின்றதையும் பாருங்கள். இது வந்து எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். ஸோ இது இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. மேஷ லக்னம், ராசி வந்து கடக ராசி இப்படி இருக்குது அப்படின்னா இவங்க எப்போ வீடு கட்டுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு 4ஆம் அதிபதினு சொல்கிற சந்திர தசை, சந்திர புத்தி. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு 8ஆம் இடம் சொல்கிற இந்த செவ்வாய் தசை, செவ்வாய் புத்தி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கு 4ஆம் அதிபதி 1, 2, 3, 4ன்னு சொல்லக்கூடிய சுக்கிர புத்தி, சுக்கிர அந்தரம் அதையும் சொல்லலாம். ஏன் அப்படின்னா சுக்கிர அந்தரமே உங்களுக்கு ரொம்ப மாதங்கள் ட்ராவல் பண்ணும். ஸோ வந்து யூஸ்வலாக ஒரு வீடு வந்து பில்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நானும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் தான் இருக்கேன்றனால சொல்கிறேன், உங்களுக்கு வந்து 3 to 5 monthன்றது தான் மேக்ஸிமம் இருக்கிற மாதிரி இப்போ ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு போயிட்டுருக்கு. ஸோ நம்ம இதை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கும்போது உங்களால் வீடு வந்து ஈஸியாக கட்டிட முடியும். உங்களால் வந்து 3 to 5 months அப்படின்றனால உங்களுக்கு சுக்கிர புத்தியில் மேக்ஸிமம் சுக்கிர அந்தரத்தில் நடக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு மேஷ லக்னமாக இருக்கீங்க, கடக ராசியாக இருக்கீங்கன்னா இந்த 4ஆம் அதிபதி தசா புக்தி காலகட்டங்களில் மட்டும்தான் நடக்கும். இவர் வந்து ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனும், இல்லை இந்த வீட்டை பார்த்த அதிபதினு சொல்லக்கூடிய இந்த லக்னத்தில் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்க பிளானட்டோ, இல்லை இந்த இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருந்தாலோ, இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு 4ஆம் இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு சுக்கிரன் தொடர்பு ஏற்பட்டாலோ, இல்லை இந்த வீட்டில் உட்காந்து பிளானட் ஏதாவது திசை நடத்தினாலோ, இல்லை எனக்கு 4ஆம் இடத்துலையே பிளானட் எது உட்காந்துருக்கு சந்திரன் கூடயே அப்படின்ற மாதிரி, இந்த சந்திரன் கூடயே உட்காந்துருக்குன்னா இது அமாவாசை சந்திரனாக இருந்தால் கூடயே புதன் அந்த மாதிரி இருக்கும். பட் அந்த நேரத்தில் நல்ல பலன்கள் இருக்காது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 4ஆம் வீடு தான் சொந்த வீடை குறிக்குது. காரு வாங்குறது இது எல்லாத்தையும் சொல்கிறதுமே இந்த வீடு தான். ஸோ 4ஆம் அதிபதி தசா புக்தி உங்கள் ஜாதகத்தில் நடக்கான்னு பாருங்கள். நம்ம கமெண்ட் செக்ஷனில் அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருப்பி சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.